இவரை போய் ஒரு ஊப்பின்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப கஷ்டம். அரசு வேலையை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அரசியலுக்காக வந்தவர், ஒரு சமூகத்தை வந்து தூக்கி நிறுத்தணும்னு வந்தவர். நிஜமாவே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஆரம்ப காலகட்ட அரசியல் ஒரு ஹீரோவோட அரசியல் மாதிரி இருக்கும். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுச்சி தமிழராக வந்தவர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றதுன்னு தெரியல, யாரா முறைச்சு பார்த்தா அவங்கள போயிட்டு 2 தட்டு தான் தட்டினேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு திமுகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு முட்டு கொடுக்கணும். இப்போ லீனிங் டவர் ஆஃப் பீட்சா, அது வந்து பார்த்தீங்கன்னா பீஸா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டு கொடுத்து வச்சிருப்பாங்க. அதையே பீட் பண்ற ஒரு 8வது உலக அதிசயமா வந்து திமுகவுக்கு இன்னைக்கு வரைக்கும் முட்டு கொடுத்துட்டு இருக்க திருமாவளவனை போயிட்டு இந்த லிஸ்ட்ல செய்திருக்காங்க. அவரு ஒரு ஞாபகம் இருக்கா, திமுக காரன் நான் திமுக காரனா அப்படி சொல்லிட்டு கொந்தளிச்சாரு. ஆனா இன்னைக்கு உடன்பிறப்பா வந்து மக்கள் அவரை ரேட் பண்ணி நேரத்துக்காக ஊப்பி நேரத்துக்காக ஒப்பியா, அதாவது என்னன்னா அந்த நேரத்துக்கு தேவைப்படுது, வேற வழி கிடையாது. இல்லைன்னாக்கா இவர் கட்சியில் இருக்கிற ஆளுங்கள்லாம் ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அவங்க என்னங்க அது புரியல, எல்லாருமே சொல்றீங்க, எப்படிங்க அது பண்ண முடியும்? திருமாவளவனுக்காக உயிரை கொடுக்கறதுக்காக இருக்கவங்கள போய் நீங்க இப்படி சொல்றீங்களே நீங்க. உயிரை கொடுக்குறாங்களோ மயிரை கொடுக்குறாங்களோ, ஆனா என்ன கேள்வின்னா வன்னி அரசு இந்த மாதிரியான ஆட்கள்லாம் இதெல்லாம் ஆஸ்தான் அல்லக்கைகள் தானே. இந்த அல்லக்கைகள்கிட்ட நீங்க என்ன பெருசா எதிர்பார்க்க முடியும்? இந்த ஊப்பி வந்து நேரத்துக்கான ஊப்பி, ஓகே, வேற வழி கிடையாது. அதனால இங்கே இருந்தால் தான் பிளாஸ்டிக் சேராது கிடைக்கும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நிலையில தள்ளப்பட்டிருக்கின்றது. அதாவது நேரத்திற்காக, நேரம் நம்ம நேரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நம்ம நேரம் இவங்களெல்லாம் வந்து குற வேண்டியதா இருக்கு பாரு அப்படின்னு, அந்த மாதிரி நேரத்துக்கான ஊப்பி. ஓகே. ஸோ இதே கருணாநிதியை கட்டுவரியன்னு சொன்னவர் தான் இவர். அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. திமுக எப்படிலாம் யோசிச்சிருக்காருங்க இவர். மக்கள் கூட்டணி இருந்த பொழுது கட்டுவரியன், மோசமான பாம்பு, விஷப்பாம்பு எல்லாம் சொன்னவர் தான். அதனால பாவம், அதனால நேரத்துக்கான ஊப்பியை நம்ம வந்து ஒன்றும் பெருசா சொல்றதுக்கு எதுவும் அப்படியே விமர்சிக்க வேணாம்னு நினைக்கிறீங்க. எனக்கு புரியல, ஒரு டவுட் கேட்க, ஏங்க அதிமுக கூட்டணிக்கு வரமாட்டாரு இவரு? உங்க சேர்த்துக்க மாட்டாங்களா? அதிமுக கூட்டணிக்கு வந்தா சீட்டு தர மாட்டாங்களா? நீங்க எலக்டோரலி பாத்தீங்கன்னாக்கா, அப்பார்ட் ஃப்ரம் ஜோக்ஸ், எலக்டோரலி பார்த்தீங்கன்னாக்கா சீட் கன்வெர்டபிலிட்டி அப்படின்றது வந்து அவரோட அதிமுக சேரும் பொழுது இல்லை வேற கட்சிகள், ஏன்னா அவர் பாமகவோட சேர்ந்து போட்டிட்டு இருக்காரு, இவரோட ஜிகே முப்பனாரோட சேர்ந்து போட்டிட்டு இருக்காரு, அதிமுகவோடையும் சேர்ந்து களமாடி இருக்காரு. சீட் கன்வெர்டபிலிட்டின்றது அவ்வளோ இருந்தது கிடையாது. திமுகவோட போகும்பொழுது அவருக்கு சீட் கன்வெர்டபிலிட்டி இருக்கு. அந்த அரசியல் கரெக்டாக போய் உட்காருது. அந்த அரசியல் அப்படின்றத விட அது அவங்களுக்கு வந்து திமுகவுடைய அந்த ஈகோ சிஸ்டம்ல அவர் கொஞ்சம் பிளெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்றதுனால அவரால் அதில் போக முடியுது. அதர்வைஸ் இப்போ 2006 அவர் ட்ரை பண்ணார் இல்லையா, அதிமுக சீட் கன்வெர்டபிலிட்டி இல்லையே. இல்லை, ஓகே, அதிமுக ஓட்டு போகுது அவருக்கு, ஜெல்லாக மாட்டேன். ஆனால் அவருடைய வாக்குகள் அதிமுகவுக்கு வரல. ஸோ அதனால பொருந்தா கூட்டணின்னு சொல்ல மாட்டேன். அது அந்த இடத்துல வந்து திமுகவோட போகும்பொழுது அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி கன்வெர்டபிலிட்டிக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, இதுதான் ஹிஸ்டாரிக்கலி. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஆமா, எது வேணா நடக்கலாம் அரசியல்ல. நேரத்துக்கான ஊப்பி அப்படின்னு கடந்து போயிடலாம். சரி, அவருடைய நேரம் வந்து முடியுதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு நல்ல நேரம் இருக்கணும் தான் நான் நினைப்பேன். இல்லைங்க, நான் என்ன கேட்க வரேன்னா, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து போராடிட்டு இருக்க அவருடைய இடத்தை வந்து பாத்தீங்கன்னா நிரப்புறதுக்கு டைரக்டர் ரஞ்சித் வராரோ, அவரை ரீப்ளேஸ் பண்ணிடுவாருன்னு சீக்கிரம். ரஞ்சித்னு கிடையாதுங்க, நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. தலித்து மக்களுக்கான குரல் வந்து அவசியம். அது தலித்து மக்களுடைய குரலாக இருக்க வேண்டியது அதை விட அவசியம். சரியா? நீ வந்து இப்போ நானோ இல்லை XYZயோ தலித் மக்களுக்காக குரல் கொடுக்குறேன், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்குறேன்றதெல்லாம் வந்து சும்மா வாய் வார்த்தைக்கு சொல்லிட்டு போகக்கூடிய விஷயமா தான் இருக்குமே தவிர, ஈவன் உள்ளபூர்வமாக சொன்னாலும் கூட ஏன்னா அது முழுமையான உணர்வை பிரதிபலிக்காது. ஏன்னா பாதிக்கப்பட்டவன் பல 100 ஆண்டுகளாக பாதிக்கப்பட்ட ஒரு இடத்துல இருந்து வரக்கூடியவனுடைய குரல், அவங்க குரல் தான் ஓங்கி ஒலிக்கணும். அப்படி இருக்கும்பொழுது திருமாவளவன் அவர்களா இருக்கட்டும், இல்லை ரஞ்சிதா இருக்கட்டும், இல்லை மாரி செல்வராஜா இருக்கட்டும், இல்லை டாக்டர் கிருஷ்ணசாமியா இருக்கட்டும், யாராவனா இருக்கட்டும், தலித் சமூகத்திலேருந்து வரக்கூடிய ஒவ்வொருவருடைய குரலும் ஒலிக்கப்பட வேண்டும். நமக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றது தள்ளி வைங்க, எல்லாமே ஒலிக்கப்பட வேண்டும். அது ஓங்கி ஒலிக்க வேண்டும். அதை நாம் கேட்டே ஆக வேண்டும். ஏன்னா நாம் வந்து அந்த அடக்குமுறையை தெரிஞ்சோ தெரியாமலையோ, நாம் இருந்தோம் நம்ம முன்னோர்கள் தாங்க என்னன்னா சொல்லிக்கலாம், ஆனால் நாம் அதில் பார்ட் அண்ட் பார்சல். இந்த ஒடுக்குமுறையில் இந்த பாதிக்கப்பட்டவர்கள் உடைய எதிர்பார்த்தில் இருந்தவர்கள் அல்லது இருந்தவர்களை சார்ந்தவர்கள் நாம் அப்படின்னும் பொழுது நாம் அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்தே ஆகணும். அதனால் திருமாவளவனாக இருக்கட்டும், இல்லை as I said ரீல்ட் அவுட், இப்போ நேம்ஸ்லாம் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே அவங்க பேசும்பொழுது காது கொடுத்து கேட்க வேண்டும். இந்த சமுதாயம் கேட்க வேண்டும். ஏன்னா இந்த சமுதாயம் அவர்களே அந்த ஒடுக்கப்பட்ட நிலையில வைத்த அந்த மிகப்பெரிய குற்றம் இல்லையா அது. ஸோ அந்த குற்றத்துலேருந்து நீ வந்து பிராயச்சித்தமாக கூட நான் சொல்கிறேன், நீ கேட்டுதான் ஆகணும்.
ஓகே, நேரத்துக்கான ஊப்பின்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணுறீங்க. நேரத்துக்கான ஊப்பி, அதனால நம்ம கடந்து போய் ரைட். அவர் மேலே ஏதோ ஒரு மரியாதை இருக்குது உங்களுக்கு, அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நிலை தாண்டி போயிட்டு எதுவும் சொல்ல மாட்டீங்க, புரிஞ்சுக்கிறேன். இவர் டெலிஃபோன் மீசைக்கு பெயர் போனவர். கையை கசக்கினார்னா அதுக்கு நடுவில் ஜல்லிக்கல்ல போட்டால் அதுவும் பார்த்தீங்கன்னா பொடியாக வந்து விழுந்துடும். அந்தளவுக்கு கையை கசக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஜேர்னலிசம் பண்ணுவார். வீரப்பன் இவரை பார்த்து தான் வந்து மீசையை வளர்க்க ஆரம்பித்தார். பத்திரிகையாளர்னா இவர் தான், பத்திரிகைனாலே இவர் தான். அதாவது நியாயத்துக்கு ஒரு கீறல் ஏற்பட்டால் வந்து பார்த்தீங்கன்னா நெற்றிக்கண்ணை திறந்து ஒரு நக்கீரராகவே வந்து மாறிடுவார். நியாயத்தை நக்கீர்வர் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடியவர். நீங்கள் வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேணும்ட்டே கெஸ் பண்ணாலும் வந்து நான் அதான் சொல்லிட்டே இதெல்லாம் வந்து எச்ஏல ஊப்பி. ஏங்க பேர் சொல்லிடுறேங்க. இல்லை நக்கீரன் கோபால் கோபால். எச்ஏல ஊப்பி. எச்ஏல ஊப்பின்னா என்னன்னா நன்னாடைய வளர்த்து சாப்பிட்டு முடிச்சுட்டு எச்ஏல தூக்கி வெளில போடுவாங்க பார்த்தீங்களா? நீங்கள் சொன்ன மாதிரி அது நக்கறதுக்கு போகிற ஊப்பி. ஏங்க நியாயத்தை நக்குவாருன்னா என்னங்க நீங்கள்? நியாயத்தை நக்கறாரோ இலைய நக்கறாரோ சரியா? நியாயம் பண்ணுறாரு இவரு. இல்லை இந்த ஊப்பிகளை ஒரு கேட்டகரி நீங்கள் எடுத்தீங்கன்னா இதுக்கு ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. திமுகவில் ஒட்டிக்கிட்டு இருந்தால் பழப்பு நடக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலே பெரிய சிந்தனைக்கெலாம் நீங்கள் போக முடியாது சரியா? அங்கேயே அப்படி உருட்டிக்கிட்டு என்னத்தையாவது பேசணும் பேர் வழின்னு சொல்லிட்டு, இல்லை பத்திரிகையாளர்கள் அப்படின்னு வேற இவங்க பத்திரிகை நீ நடத்துறது ஒரு மஞ்சள் பத்திரிகை, இது என்ன பெரிய நியாயம் தர்மம்னு நீங்கள் இப்போ இந்த ஆளோட பேரை சொல்லிட்டு நீ அது கூட நியாயம்ன்றதை வைக்கலாமா? நக்கீரன் எவ்வளோ புரட்சிகள்லாம் பண்ணக்கூடிய ஒரு அதாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ புரட்சின்றது எதை நீங்கள் இன்னைக்கு அவங்க நடத்துகிற பத்திரிகையோடைய தரத்தை நீங்கள் எடுத்து பாருங்க. இதையெல்லாம் ஒரு பத்திரிகைன்னு சொல்லுவியா? பத்திரிகை அப்படின்ற அந்த ஒரு கலாச்சாரத்திற்கே வந்து இழுக்கு இவங்கெல்லாம் சரியா? நாங்கள் வீரப்பன் விவகாரத்தை கையில் எடுத்தோம், நாங்கள் ஜெயலலிதாவை எதிர்த்தோம், இதெல்லாம் முன்னாடி தனிப்பட்ட சுயநலத்திற்காகவும் தனிப்பட்ட காழ்ப்பிற்காகவும் செய்த விஷயம். நித்யானந்த மேட்டர் விட்டீங்களே, அதான் சொல்கிறேன். இதெல்லாம் நீ தனிப்பட்ட காழ்ப்பிற்காக, தனிப்பட்ட சுயநலத்திற்காக, தனிப்பட்ட பிஸ்னஸ் சரி செட் ஆகலைன்றதுக்காக நீ பண்ண விஷயங்கள் சரியா? இது எதையுமே நீ சமுதாயத்திற்காக நன்மைக்கு செய்ததுன்னு எடுத்துக்கவே முடியாது. அப்போ உன்னோட நீ நடத்துறது ஒரு மஞ்சள் பத்திரிகை, நீ எழுதுகிற கட்டுரையெல்லாம் எடுத்துப்பாரு கேவலமான பத்திரிகை. அப்போது இந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில் இருக்கிறவங்கள வந்து எச்சல அதுக்கு மேலே இது எதுவுமே சொல்ல முடியாது. சரியா கையை கசக்கிறாருன்னு நினைக்கிறீங்க? பேசுகிறோம் வேறு எதையும் கசக்க முடியல இருக்கும். கிரியேட்டிவாக அதை யோசிச்சு சொல்லுங்க, பார்த்தா இப்படி பண்ணுறீங்களே, கிரியேட் பண்ணுறீங்களேங்க. அவர் தான், அவ்வளோதான். அவரை பற்றி நீங்கள் எச்சல ஊப்பி, அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. என்னது நோ கமெண்ட்ஸ் அந்த மாதிரி சிம்பிளி வேஸ்ட். இவர் ஒரு ஃபேக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குன்னா அதை செக் பண்ணுறதுக்கான ஒரு நபராக வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து இந்த மண்ணில் பிறந்திருக்காரு. இன்றைக்கி வந்து கிராக் வந்திருக்கு. அது கிராக் இது உண்மையா அப்படின்னு கேட்டால் வந்து கிராக் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி உடனே ட்விட்டரில் வந்து சரியாக இது ஏஐ ஜென்ரேட்டர்னு சொல்லி காட்டி விட்டுது. பட் கிராக்குக்கே வந்து இவர் ஒரு தந்தை அப்படின்னு சொல்லலாம். ஃபேக்ட் செக்கிங் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த வார்த்தையே வந்து இவரால் தான் வந்து ஃபேமஸ் ஆச்சு. நான் ஒரு வாட்டியும் ரோட்டில் யூட்டர்ன் எடுக்கும் போது இவரோட யூட்டர்ன் அப்படிங்கிற சேனல் தான் எனக்கு வந்து ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அயன் கார்த்திகேயன் அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட் செக்கர், அவரும் பார்த்தீங்கன்னா அவர் ஃபேக்ட் செக்கர்னு சொன்னால் கூட உடன்பிறப்பாக தான் மக்கள் அவரை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இவர் என்ன மாதிரியான ஒரு உடன்பிறப்பா நீங்கள் வந்து? இவர் வந்து எப்படிப்பட்ட இவர் வந்து உடன்பிறப்பு கிடையாதுங்க. அதாவது ஊப்பி தான், ஆனால் எப்படியான ஊப்பி அப்படின்னா இது சந்தர்ப்பவாத ஊப்பி. அப்படியா? சந்தர்ப்பவாதம்னா தனக்கு தேவை அப்படின்றதுக்காக அது வந்து இந்த ஃபேக்ட் செக்கிங்கிறதுக்குள்ளே உள்ள வந்து, ஏன்னா இப்போ யூடியூப்பில் உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே கண்டென்ட்ன்றதை பேஸ் பண்ணி தான் யூடியூப் ஓடுது சரியா? ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாருக்குமே இந்த கண்டென்ட் வந்து சேச்சுரேட் ஆகும். உண்மைதாங்க. அன்லஸ் யூ இன்னோவேட், நீ இன்னோவேட் பண்ணி நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்றத விடுத்து நீங்கள் வந்து ஒரே இதுலேயே நீங்கள் ஸ்டாக்னேட் ஆகிட்டீங்கன்னாக்க உங்களுக்கு சேச்சுரேட் ஆகிடும், போர் அடிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வெரி ஆக்டிவ் இன் ஃபேஸ்புக், ஆர்குட். ஆர்குட்ல ஸ்கிராப் புக்லாம் எழுதிருக்கீங்களா நீங்க? டெஸ்டிமோனியல் ஸ்கிராப் புக். அங்க இருந்து ஆர்குட் பீக்ல இருக்கும்போது ஐ குவிட், ஜாயின்ட் ஃபேஸ்புக் because I thought Facebook will be the future. நீங்க கணிச்சிட்டீங்க. ஆமா, சாரி பாயிண்ட் அவுட் போறேன். பாயிண்ட் ஆஃப் டைம் எதை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சது ஃபேஸ்புக் அடிக்க போகுது தான் this is the future அப்படின்னு சொல்லிட்டு? கண்டென்ட்ல நம்ம இனோவேட் பண்ணிட்டே இருக்கோம்ல. சரி, நீங்க ஆர்குட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஸ்டாக்னேட் ஆரம்பிச்சிருச்சு ஒரே மாதிரியான கண்டென்ட். தென் ஐ காட் இன்டு ஃபேஸ்புக். இப்போ ஃபேஸ்புக்கில் எடுத்தீங்கன்னாக்க உங்களுக்கு அப்போல்லாம் பிளாக்ஸ் பெரிய ஹிட்டாக இருந்த டைம். பிளாக்ஸ் பெரிய ஹிட்டாக இருந்த டைமில் ஃபேஸ்புக்கில் வந்து அரசியலை வந்து எழுதலாம், பக்கமாக எழுதலான்றலாம் ரொம்ப கம்மியான பேர் தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் சொல்கிறது 2009, 10, 11 இந்த காலகட்டங்களில். ஸோ ஐ காட் ஆக்டிவ்லி இன்டு தட். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் வாஸ் ஒன்லி ஃபார் சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ் லைக்
ஓகே. டேட்டிங் ஆப் மாதிரி தான் இருந்தது மொராலிஸ். ஆமா ஆமா. ஆனா இவரையே இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள இப்ப எடுத்துட்டு வரீங்க? யாரு? இப்ப நம்ம யூட்டன். அதான் இப்போ யூடர்ன் எடுத்தீங்கன்னா அவர் யூடியூப்ல வந்து ஒரு யூஸ் ட்ரைங் டு கம் அவுட் வித் லாட் ஆஃப் கண்டென்ட் எல்லாமே. பட் அந்த அந்த கண்டென்ட்டுக்கு டேக்கர்ஸ் வந்து கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் ஆவாங்க. ஓகே. அப்படியே ஓவர் நைட் இன்க்ரீஸ் ஆக மாட்டாங்க. சரியா? அண்ட் இன்னொன்று வந்து ரொம்ப ரொம்ப அகடமிக் கண்டென்ட்டாக நீங்கள் கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வேல்யூ கொண்டு வரதுக்கான ஒரு புல் டேலண்ட் இருக்கணும். ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறது ஒரு மாதிரி மூஞ்சியை இப்படி ஸ்ட்ரிக்டாக வச்சுட்டு சொல்லலாம், இல்லை ஒரு நகைச்சுவையாக கலந்து சொல்லலாம், ஒரு இல்ல சொல்லிட்டே இருக்கும் அப்படின்னு சிரிக்கலாம் பண்ணலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஒரு ஏதாவது ஒரு சேட்டையை பண்ணணும், இல்லை சம் ஆன்டிக் பண்ணணும், இல்லை யூ ஷுட் ரியலி ஹேவ் இட் இன் யூ ஒரு ஹியூமர் சென்ஸ். புரியுது புரியுது. இது எதுவுமே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? தனித்துவம் ஏதாவது வேணுங்கிறீங்க. உன்னுடைய தனித்துவம் உன்னுடைய தனித்துவம் எல்லாருக்குமே தனித்துவம் இருக்குங்க. எவ்ரி இண்டிவிஜுவல் ஹேஸ் அ ஸ்பெஷல் கேரக்டர், தனித்துவம் எல்லாமே இருக்கு. சரியா? பட் அது ஜனரஞ்சகமான மக்களுக்கு பிடித்த மாதிரி அப்படின்னு கொண்டு போகிறது இருக்கு இல்லையா? தட்ஸ் வெரி பிக். அது வந்து ஒரு சேலஞ்ச், சவால். பட் அந்த இடத்துல வந்துட்டு இப்போ சில பேர் இருப்பாங்க. இப்போ என்ன எடுத்தீங்கன்னா ஐ மீன் நாட் பெரிய அளவில் மக்கள் வந்து என்னை ஏற்றுப்பாங்களான்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அதை பற்றி நான் கவலைப்படல. ஸோ நான் எனக்கு வந்து பெரிய எய்ம் ஆஸ்பிரேஷன். இளம் பெண்கள்லாம் அவங்க வீடியோலாம் பார்க்குறாங்களாம், அதுவும் நைட் 12 மணிக்கு மேலே பார்க்குறாங்களாம் தெரியுமா? பெரிய ஒரு எய்ம் ஆஸ்பிரேஷன்லாம் வச்சுக்கிட்டு அது மாதிரிலாம் போகணுன்ட்டு தான் நம்ம இதெல்லாம் ட்ரை பண்ணோம். சரி, அதெல்லாம் கிடையாது. பட் இவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா சம்வேர் இயர்ஸ் டு அது அதுலேருந்து ஒரு ஒரு பிழப்பை நடத்திக்கணும்னு இருக்கும்பொழுது என்ன பண்ணுவார்? அப்போ நான் வந்து இந்த ரூட் எடுக்கிறேன் அப்படின்னு ஃபேக்ட் செக்கிங்னு ஒன்று கொண்டு வந்து நான் ஃபேக்ட் செக். நீ என்னத்தை பெருசாக ஃபேக்ட் செக் பண்ண முடியும்? சரி, இது ஃபேக்ட் செக்கிங் அப்படின்றத அது வந்து ஒரு நியூட்ரல் ஏஜென்சி தான் அது செய்யணும். சரி, நீ உன்னுடைய பயஸை காமிச்சிட்டு அப்புறம் ஃபேக்ட் செக்கிங்காக இருக்க முடியும். ஓகே. ஆனால் அரசாங்க ஒரு இதெல்லாம் யோசிச்சு பாருங்க, அதிமுக ஆட்சி வருதுன்னு வைங்க, கேன் ஐ பி எ ஃபேக்ட் செக்கர்? ஐயோ, அதெல்லாம் நடக்கக்கூடாது. இல்லை, ஆனால் உங்கள் கட்சி ஆட்சிக்கு வரதை பற்றி அதெல்லாம் அந்த கருத்து சொல்ல வரும்ல, நீங்கள் வந்து ஃபேக்ட் செக்கர் இருக்க முடியாது. நான் நீங்கள் சொன்னாலும் சொல்லலாம் இருக்க முடியாது. பிகாஸ் எனக்கு பயஸ் இருக்கு. எனக்கு ஒரு கட்சியின் மீது பயஸ். ஒரு கட்சி எனக்கு பிடிக்கும், ஒரு கட்சி எனக்கு பிடிக்காது. சரியா? அதை நான் ஓப்பனாக சொல்கிறேன். எனக்கு வந்து திமுக பிடிக்காது, எனக்கு அதிமுக பிடிக்கும் அப்படின்றத நான் அப்போ நான் எப்படிங்க ஃபேக்ட் செக்கர் ஆக முடியும்? நியாயம் இல்லை, கரெக்டு தான். நான் போய் உட்காந்துன்னா அந்த வேலையை நான் சரியாக செய்வேன்னா செய்ய மாட்டேன். நியாயமாக இருக்காது, இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எனக்கு எது சரின்னு படுதோ, ஃபேக்ட்ன்றது பொது. உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், எனக்கு பிடிச்சிருக்கலாம், பிடிக்காம இருக்கலாம். பட் ஃபேக்ட்ஸ் ஆர் ஃபேக்ட்ஸ். உண்மை. சரியா? உண்மைன்றத ஃபேக்ட் நடந்தது அப்படின்ட்டு. சரியா? இதை மாற்ற முடியுமா? கருணாநிதி இறக்கும் பொழுது முன்னாள் முதலமைச்சர் ஆர் எம்எல்ஏ, எதிர்கட்சி தலைவர் கிடையாது, எம்எல்ஏ. செல்வி ஜெயலலிதா இறக்கும் பொழுது முதலமைச்சர். இது ஃபேக்ட். இதை சுற்றி நீங்கள் நிறைய கதைகளை பின்னலாம். கருணாநிதி இறக்கும் பொழுது ஒரு முன்னாள் முதலமைச்சர்ன்றதை விட ஒரு எம்எல்ஏ, செயல்படாத ஒரு எம்எல்ஏ. செல்வி ஜெயலலிதா இறக்கும் பொழுது முதலமைச்சர். சரியா? இப்போது தீஸ் ஆர் ஃபேக்ட்ஸ். இப்போ இதை சுற்றி நிறைய நீங்கள் பின்னலாம். திமுக காரனை கேட்டால் இல்லை, அவர் வந்து இத்தனை ஆண்டுகள் திராவிட இயக்க வரலாறுகளும் மிகப்பெரிய தலைவராக இருந்தார், இத்தியாதின்னு இவங்க சொல்லுவாங்க. செல்வி ஜெயலலிதா எடுத்தீங்கன்னாக்கா இவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா, திமுக காரங்கள்ட்ட கேட்டிங்கன்னா இல்லை அவங்க வந்து அவங்க மேலே ஊழல் வழக்கு இருந்தது அப்படி இப்படின்னா அது சொல்லுவாங்க. அதிமுக காரங்களை கேட்டிங்கன்னாக்க அவங்க என்ன சொல்லுவாங்க? புகழ்ந்து பாடுவாங்க. அவங்க எங்கள் அம்மா முதலமைச்சராக இறந்து போனாங்க, அண்ணா முதலமைச்சராக இருந்தார், எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தார், அது மாதிரி எங்கள் அம்மா முதலமைச்சராக இருந்தாங்க, கருணாநிதி ஒரு செயல்படாத எம்எல்ஏவாக தானே இறந்து போனார், குழிக்கு வந்து எங்கிட்ட தானே பிச்சை எடுத்தார், இப்படின்னா அதிமுக காரன் சொல்லுவான். சரியா? இப்போ இது ரெண்டுமே ஃபேக்ட்ஸா? இல்லை. ஃபேக்ட் என்ன? கருணாநிதி டைடு when he was a எம்எல்ஏ. சரி, inactive எம்எல்ஏ. செல்வி ஜெயலலிதா டைடு when she was a சீஃப் மினிஸ்டர். தீஸ் டூ ஆர் ஃபேக்ட்ஸ். சரியா? இப்போ இதை நீங்கள் ஃபேக்ட் செக் பண்ணால் நீங்கள் வந்து அதிமுக காரன்ட்ட கேட்டிங்கன்னா அவன் ஒரு மாதிரி சொல்லுவான், திமுக காரன்ட்ட கேட்டிங்கன்னா அவன் வேறு மாதிரி சொல்லுவான். சரியா? இது எப்படி நீங்கள் ஃபேக்ட் செக்கிங் கொண்டு வருவீங்க? ரைட். ஸோ இவர் வந்து சந்தர்ப்பவாத உடன்பிறப்பு அப்படிங்கிற அப்படியே நியூட்ரலாக உள்ள வந்து பட்டுன்னு கலர் மாறிட்டார். பட்டுன்னு தனக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிறது. ரைட். இப்போ இந்த ஆட்சி முடிஞ்சோடனே இவருடைய ஃபேக்ட் செக்கிங் அந்த பணி வந்து தொடருமா? இப்போ தான் தூக்கி போடுவாங்க. கிக்கோ என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க? பேக் டு அப்போ உண்மையான ஃபேக்ட் செக்கிங் திருப்பி பண்ண ஆரம்பிச்சிருவாருன்றீங்க.
ரைட்டு. பண்ணா நல்லது அவருக்கு.